ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே அன்கேப் வீரர்கள் அதிக கோடி வாங்கின டாப் 10 வீரர்கள் யார் யார் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்டு பிளேஸ்னா என்ன, அன்கேப்டு பிளேஸ்னா என்னன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். கேப்டு பிளேஸ்னா இன்டர்நேஷனல் போட்டிகளில் ஏதோ ஒரு ஃபார்மெட், டெஸ்டா இருக்கலாம், ஓடியா இருக்கலாம், T20 இருக்கலாம், இந்த 3 ஃபார்மெட்ல ஏதோ ஒரு ஃபார்மெட்ல ஒரே ஒரு மேட்ச் ஆனாலே அவங்க ஒரு கேப்டு பிளேஸ் ஆடுறாங்க. அன்கேப் பிளேஸ்னா ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடாத பிளேஸ் அன்கேப் பிளேஸ். டாப் 10 வீரர்கள் பார்க்கலாம் எந்தெந்த பிளேஸ் இருக்காங்கன்ட்டு. நம்பர் 10 பவன் நிகி. இவர் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர். இவர் நல்லா பேட்டிங் ஆடுவார், பவுலிங் போடுவார். இவர் 2016ல 8.40 கோடிக்கு அப்பயே எடுத்திருந்தாங்க டெல்லி டேர் டெவில்ஸ். இவர் தான் அன்கேப் வீரர்களே 10வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இவர் உண்மையிலேயே ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இருந்தாரு. இவர் சில ஐபிஎல் சீசன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்காண்டி இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசா தெரியாம போயிடுச்சு. நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி. இவர் 2019ல 8.40 கோடிக்கு கிங்ஸ் 11 பஞ்சாப், அதாவது இப்போ பஞ்சாப் கிங்ஸா இருக்கா கிங்ஸ் 11 பஞ்சாப், அப்ப எடுத்திருந்தாங்க இவர் 8.40 கோடிக்கு. இவர் ஒரு நல்ல மிஸ்ட்ரி ஸ்பின்னர். இப்ப தலைவன் வருண் சக்கரவர்த்தியோட நிலைமையே வேற. ஏன்னா இப்போ வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 T20 பவுலர் யாருன்னா வருண் சக்கரவர்த்தி தான். நம்பர் 8 அகூப் நபீதர். ரீசெண்டா 2025ல இந்த ஆக்ஷன்ல எடுத்த ஒரு பிளேயர் தாங்க இவர் 8.40 கோடிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த பிளேயர் என்ன சம்பவம் பண்ண போறான்னு வரக்கூடிய ஐபிஎல் மேட்சஸ்ல பார்த்தா தான் தெரியும் அவரோட சம்பவம் எப்படி இருக்கு போதுன்ட்டு. நம்பர் 7 குர்னால் பாண்டியா. இவர் ஒரு ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் பிளஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவர்கிட்ட உண்மையிலேயே ஒரு நல்ல திறமையான பிளேயர் தான் சொல்லுவேன். இவர் 2018ல மும்பை இந்தியன்ஸ் 8.80 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. அந்த ஆக்ஷன்லயே எடுக்கப்பட்ட அன்கேப் வீரர்கள் அதிக கோடிக்கு வரதான் எடுத்தாங்க. இவர் அந்த ஒரு சீசனும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. நம்பர் 6 ராகுல் திவாட்டியா. இவர் ஒரு தரமான பினிஷரு. உண்மையிலேயே ஒரு நிறைய மேட்சஸ் நல்லா பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. இவரு ஒரு அன்கேப் வீரரா 2022ல 9 கோடிக்கு குஜராத் டைட்டன்ஸ் எடுத்தாங்க இவர் உண்மையிலே ஐபிஎல்ல நிறைய மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால இவர் ஒரு அன்கேப் வீரரா இருந்தாலும் இவர் எடுத்ததுக்கு அந்த ஒரு சீசன்ல ஒரு நல்ல வர்த்தாவே ஆடி இருந்தாரு. நம்பர் 5 ஷாருக் கான். 2022ல பஞ்சாப் கிங்ஸ் 9 கோடிக்கு எடுத்தாங்க. அந்த ஒரு டைம்ல ஒரு நல்ல ஒரு பெட்டிங்கா இருந்தாரு. பட் அந்த சீசன்ல ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாலும் அவர் மற்ற டீம் போய் ஒரு நல்ல பிளேயரா இப்ப இருந்துட்டு தான் இருக்காரு. இவரும் ஒரு தரமான ஆடிட்டர்னால தான் அந்த ஒரு டீம் வாங்கி போட்டாங்க. நம்பர் 4 கிருஷ்ணப்பா கௌதம். இவர் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் பேட்டர். இவர் பேட்டிங் நல்லா போடுவார், பவுலிங் நல்லா போட்டார். 2021ல சென்னை சூப்பர் கிங்ஸ் இவரை 9.25 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. இவர் அந்த கோடிக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லும். பட் இருந்தாலும் ஒரு ஓகேவான பெர்ஃபார்மரா தான் இருந்தாரு. நம்பர் 3 ஆவேஷ் கான். இவர் ஒரு பேஸ் பவுலருங்க. இவர் 2022ல லக்னோ சூப்பர் கிங்ஸ் அந்த ஒரு டீம் அவரை 10 கோடிக்கு எடுத்தாங்க. உண்மையிலேயே அந்த வருஷத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ வரையுமே அவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மரா இருக்காரு. நம்பர் 2 கார்த்திக் சர்மா. இவர் 2026 ஐபிஎல் ஆக்ஷன்ல இவரை 14.20 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தாங்க. இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு யங்ஸ்டர் ஆடிட்டர்னு சொல்றாங்க. இதனாலதான் இந்த ஒரு பேட்டர் இவ்வளவு கோடிக்கு போயிருக்காரு. நம்பர் 1 பிரசாந்த் வீர். இந்த ஒரு பிளேயரும் அதிக கோடிக்கு போயிருக்காரு. இவரும் அதே கார்த்திக் சர்மாவோட ரேட்டான 14.20 கோடிக்கு தான் போயிருக்காரு. அதே சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இவரையும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ரவீந்திர ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்றாங்க. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்ல வந்தவங்க தான் பார்க்க முடியும். இந்த 2 பிளேஸும் அந்த கோடிக்கு வருத்தா இல்லையா நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் சொல்லணும். இந்த 10 அன்கேப் வீரர்களே எந்த ஒரு அன்கேப் வீரர் ரொம்ப சிறந்த பிளேயர் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ போறோம் நம்ம பெர்லின் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.